சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் அங்கீகாரம் ரத்து. சற்று முன் போலீஸ் குவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டசபை தொகுதியின் தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட வழக்கில் கைதான 3 பேர் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நிலையில 3 பேரின் மனுக்களும் அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான், நாங்கள் இதில் வெறும் கைக்கூலிகள் தான் என அவர்கள் கதறியதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் நடக்கும் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை கலைக்க முயற்சிகள் நடப்பதாக அமைச்சர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. தாவேகா எம்எல்ஏக்களிடம் இதற்கான பேரம் பேசப்படுவதாகவும் அமைச்சர் குமார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கிடையே தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குரை சட்டசபை தொகுதியின் தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஒரு கும்பல் ஈடுபட்டது. தமிழக சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரும் தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டது. 35 கோடி வரை தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு தாவேகா எம்எல்ஏ இளையராஜா மயங்கவில்லை. மாறாக தன்னிடம் பேரம் பேசியவர்கள் பற்றி அவர் சென்னை திருவல்லிக்கேணி போலீஸில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்நிலையில தான் வழக்கில் கைதான நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுக்கள் மீதும் விசாரணைகள் நடைபெற்றது. அப்போது மனுதாரர்கள் தரப்புல அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை கூறும் குற்றச்சாட்டிற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதற்கு பின்னால் ஒரு பெரும் முக்கிய புள்ளி ஒருத்தர் இருக்கிறார். மேலும் சிங்கப்பூருக்கு இருந்துதான் எங்களுக்கு அவாலா பணம் வந்தது. அவர் சிங்கப்பூர் நபரின் மூலமாக தான் எங்களுக்கு பணத்தை அனைவருக்கும் பிரித்து தர சொன்னார்கள். இதற்கு பின்னால் அசோக் குமார் மற்றும் செந்தில் பாலாஜி இருக்கிறாங்களா என விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் அவர்கள்தான் என நிரூபிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி உடனடியாக கைது செய்யப்பட்டு அவரது ஜாமீனும் ரத்து செய்யப்படும். ஆனால் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் நிலை வரலாம். இதனால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதம் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி எஸ் கார்த்திகேயன் காவல்துறை வாதத்தை ஏற்றார். மனுதாரர்கள் தரப்பு வாதத்தை ஏற்கவில்லை. இதனால் 3 பேருக்கும் ஜாமீன் வழங்க மறுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவர்கள் மனுக்களை அதிரடியாக தள்ளுபடி செஞ்சாங்க. இதனால் 3 பேரும் ஜெயிலிலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. மேலும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தவும் போலீஸ் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதிரடியாக விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணமா, அதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் சிங்கப்பூரிலிருந்து யார் மூலமாக வந்தது, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்கின்ற விசாரணையை தொடங்குங்கள் என விஜய் உத்தரவிட்டிருக்கிறாராம். மேலும் இதில் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தால் கண்டிப்பாக திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவராக மாட்டுவார்கள் என்கின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு. இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கும் நிலைமைக்கு தள்ளப்படலாம் என்கின்ற செய்தி வேகமாக இணையத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குதிரை பேர விஷயத்தில் ஸ்டாலின் சொல்லிதான் செந்தில் பாலாஜி ஈடுபட்டது தெரிய வந்தால் அவரது ஆட்சி அதிகாரம் அனைத்தும் பறிக்கப்படும். தொடர்ந்து 15 ஆண்டு காலத்திற்கு தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு முடிவு எடுக்கப்படும். மேலும் திமுக உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்தால் களத்தில் ஆளும் கட்சி செய்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டி மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய அடுத்த நொடியே உதயநிதி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது சரியானதா? முதல்வர் விஜய் அவர்கள் பல ஆண்டுகள் அரசியலில் ஒன்றுமில்லை, 2 ஆண்டுகள் தான் அவர்கள் பல்வேறு கட்ட முயற்சியின் மூலமாக முதல்வராக பதவியேற்று இன்று சட்டசபையில் பல கேள்விகளை எதிர்க்கட்சியிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் உதயநிதியோ அவர் கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் சட்டசபையிலிருந்து வெளியேறியிருப்பது திமுக மீது ஊழல் இருப்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் திமுக ஊழல்வாதிகளாக மாஜி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். சுமார் 34 கேபினட் அமைச்சர்கள் ஊழல் செய்ததும்
பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சுமார் 300 கோடி மதிப்பிலான திருமண மண்டபத்தை கட்டினார். அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? திமுகவின் ஆட்சியில் முறைகேடுகள் நடந்திருப்பதை ஆதாரங்களுடன் தாவேகாவின் அமைச்சர்கள் சட்டசபையில் கொண்டு வந்ததை அறிவித்தவுடன் இனியும் திமுக சட்டப்பேரவையில் நீடித்தால் நிச்சயம் நமது உண்மைகள் எல்லாம் நேரலையில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இனி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். திமுகவோட அங்கீகாரமும் ரத்து செய்யப்படும் என்பதை சுட்டிக்காட்டிதான் KN நேரு அவர்கள் உதயநிதியை வெளியே அழைத்து சென்றார். இதுதான் தற்போது திமுகவை மக்கள் மத்தியில் ஆளும் கட்சியை எதிர்த்து பேச முடியாமல் அவர்கள் உண்மையானவர்கள் இல்லை, அவர்கள் ஊழல்வாதிகள் என்ற காரணத்தால் தான் சட்டசபையில் தக்க பதிலடி தாவேகாவின் மீது சுமர்த்தவில்லை. எதற்கெடுத்தாலும் திமுகவை தொடர்ந்து தாவேகா அரசை சோஃபா மாடல் அரசு என்றுதான் கூறுகிறது. ஆனால் தாவேகா ஊழல்வாதிகள் என்று கூறுவதை இவர்களால் மறுக்க முடியுமா? கடைசியில் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதி திட்டத்தையும் தோல்வியில் அடைந்துவிட்டது. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் அதிரடியாக தேர்தல் ஒட்டுமொத்தமான முடிவுகள் தற்போது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடமிருந்து கேட்டறிந்த போது திமுகவின் அங்கீகாரமே ரத்து செய்யப்படலாம். எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. திமுக மீண்டு வர முடியாத அளவுக்கு இந்த தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கிறது. மேலும் தற்போது நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலும் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக நிச்சயம் போட்டியிட்டே ஆக வேண்டும். கூட்டணிகள் தற்போது இல்லாத திமுக தனித்து 7 இடங்களில் போட்டியிட்டால் ஒட்டுமொத்த இடங்களிலும் தோல்வி அடைவது மட்டும்தான் திமுகவுக்கு உறுதி. மேலும் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களை தற்போது இடைத்தேர்தலில் நிற்க வேண்டாம், மீண்டும் நீங்கள் தோற்றுவிட்டால் திமுகவின் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும், அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி திமுகவில் இல்லை என கூறியிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்தமான வழக்கு விசாரணை அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தால் குற்றவாளிகள் அனைவரும் தற்போது சிறையில் இருப்பதை வைத்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டால் உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 15 ஆண்டுகள் போட்டியிடாதவாறு தேர்தல் ஆணையத்தின் ஒற்றை கையெழுத்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மாபெரும் இடியாக மாறிவிடும் என தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் திமுக செய்த தவறுகளை நாங்கள் கேட்க முடியாமல் ஒட்டுமொத்தமான அதிகாரத்தில் இருந்தோம், நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம், அது 2 திராவிட கட்சிகளில் கூட்டணி வைத்ததுதான் என வைகோ நேரடியாக கூறிவிட்டார். மேலும் தமிழக அரசியலில் மீண்டு வர முடியாத அளவிற்கான ஊழல்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்ததும், மக்களை ஏராளமான திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஆட்சியின் போது பேசியதும், திமுகவின் தலைவர்களோ முதல்வரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தாவேகாவின் தலைவரும் முதல்வர் விஜய் அவர்களது ஆட்சியில எமது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ பழகியவர்களோ பழகாதவர்களோ ஊழல் வழக்கில் சிக்கினால் ஆதாரம் இருந்தால் உடனடியாக அவர்களை நடவடிக்கை எடுக்கப்படும், பதவி பறிக்கப்படும் என்பது நேரடியாக ஓப்பனாக சொல்லிவிட்டார் முதல்வர் விஜய். இதனால் தான் திமுகவை இனியும் மக்கள் நம்பப் போவதில்லை, ஸ்டாலினது ஆட்சி அதிகாரங்கள் இனி செல்லப்போவதில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.